السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்றைய தினத்தில் நாம் யூசுப் நபியை பற்றி சில தகவல்களை தெரிந்து கொண்டோம். அடுத்து பாருங்கள், யூசுப் நபியை கிணற்றிலிருந்து எடுத்ததுக்கப்புறம் அவங்க சிறுவராக இருக்காங்க. எடுத்துகிட்டு போய் என்ன செய்கிறாங்க, அந்த வணிக கூட்டம் போய் சந்தையில் போய் விற்பனை பண்ணுறாங்க. அப்போது யூசுப் நபியை சில வெள்ளி காசுக்கு என்ன செய்கிறாங்க, விற்பனை பண்ணுறாங்க. அவங்கள சில அறிவிப்புகளில் ஒரு அமைச்சர் அவர் வாங்கினாரு வருது, இன்னும் சில அறிவிப்புகளில் அந்த மன்னரே என்ன செய்தார், வாங்கினாரு வருது. இதெல்லாம் இஸ்ராயேலி அறிவிப்புகள். அப்போது அல்லாஹ் அவங்கள குறித்து சொல்கிறான், வலம்மா பலக அசுத்தஹு ஆதைனாஹு ஹுக்மன் வ இல்மா வ கதாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன். குர்ஆன் அல்லாஹ் தஆலா சூரா யூசுப் 12வது அத்தியாயத்தில் 22வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யூசுப் அந்த நிலையை அடைந்ததுக்கப்புறம் நாம் என்ன செஞ்சோம், அவங்க உறுதியானதுக்கப்புறம் ஹிக்மத் என்று சொல்லக்கூடிய ஞானத்தையும் கல்வியும் நாம் அவர்களுக்கு அளித்தோம். இவ்வாறே நன்மை செய்யக்கூடியவர்களுக்கு நாம் நற்கூலி வழங்குகிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறோம். இப்போ அல்லாஹ் தஆலா யூசுப் நபிக்கு கல்வி ஞானத்தை கொடுத்துருந்தோம். அதிலும் குறிப்பாக கனவுகள் சம்பந்தமான விளக்கங்களே அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அவங்க ரசூலாகவும் இருந்தாங்க, தூதராகவும் இருந்தாங்க. அப்போது அவங்க அந்த வாலிப பருவத்தை அடைஞ்சதுக்கப்புறம் அல்லாஹ் அவங்களுக்கு இல்மை கொடுக்குறான். அடுத்து பாருங்கள், யூசுப் நபியை அந்த வாங்கிய அமைச்சர் என்ன பண்ணுறாரு, அந்த சிறு வயதில் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், தன்னுடைய மனைவிடத்தில் போய் அவங்கள சொல்கிறாரு, இவங்களை கண்ணியப்படுத்துங்க, இவங்களுக்கு மரியாதை கொடுத்து வைங்க, இங்கே இந்த மாதிரி இவங்க நம்மளுக்கு பயனாக இருப்பாங்க. அப்படி இல்லை என்றால் நாம் இவரை என்ன செய்வோம், நம்முடைய குழந்தையாக வளர்ப்பு மகனாக ஆக்கிக்கொள்வோம் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த வளர்ப்பு மகன்ற இந்த சட்டம் பார்த்திங்கன்னா, இது ஏதோ கொஞ்ச நாள் தான் இல்லை, இது அந்த காலத்தில் இருந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். இஸ்லாமிய மார்க்கம் இதை பற்றி என்ன சொல்லுதுன்னா, வளர்ப்பு மகனை பொறுத்த வரைக்கும் அவன் சொந்த மகனாக ஆகவே முடியாது. ஒருத்தவங்க வளர்க்குறாங்கன்னா குழந்தைய, அது ஒருபோதும் சொந்த குழந்தைய ஆகவே ஆகாது. அந்த குழந்தையினுடைய தந்தை யாரோ அவரை சுட்டி காட்டி தான் அவர் பேரை சொல்லித்தான் அழைக்கணும். தெரியலன்னு சொன்னால் இவர் கார்டியன் வேண்டாம் சொல்லலாம், இவர் பொறுப்பாளின்னு சொல்லாமே தவிர தந்தைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஒருவர் தந்தை அல்லாதவங்களை தந்தைன்னு சொல்கிறது பெரிய பாவம், அது நன்றி கெட்ட செயல் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆகவே இந்த விஷயத்தை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். இப்போ பாருங்கள், யூசுப் நபி அந்த அமைச்சருடைய அல்லது அந்த அரசனுடைய வீட்டில் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. இருக்கும்போது அவங்க வாலிப பருவத்தை அடைஞ்சதுக்கப்புறம் அந்த அரசி, அதாவது அந்த பெண்ணுடைய அந்த அமைச்சருடைய மனைவி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், யூசுப் நபியை அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு மிக அழகான ரொம்ப அழகை கொடுத்துருந்தோம். இப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இவங்க விரும்புகிறாங்க. யார், அந்த அமைச்சருடைய மனைவி யூசுப் நபியை விரும்புகிறாங்க. அவங்களோடு தவறான காரியத்தை செய்வதற்கு அவங்க நாடுறாங்க. அப்போ அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். 12வது அத்தியாயத்தில் 23வது வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறான், وراودته التي هو في بيتها عن نفسه وغلقت الأبواب وقالت هيت لك قال معاذ الله إنه ربي أحسن مثواي إنه لا يفلح الظالمون. அப்போ அந்த பெண் என்ன செய்கிறாங்க, அவங்க வீட்டில் இருந்தவங்கள நேசிக்கிறாங்க, அவங்கள விரும்புகிறாங்க. ஆகவே அவர்களை அடைவதற்காக வேண்டி அந்த பெண் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், வாசல் கதவுகளை மூடிடுறாங்க. மூடிட்டு சொல்கிறாங்க, நீங்கள் நெருங்கி வாங்க என்று யூசுப் நபிக்கிட்ட சொல்கிறாங்க. அதற்கு யூசுப் நபி சொல்கிறாங்க, கால மஆதல்லாஹ், நான் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன்னு சொல்கிறாங்க. அப்போது யூசுப் நபிக்கு தவறு செய்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் அமைந்த போதிலும் கூட அவங்க என்ன பண்ணுறாங்க, அல்லாஹ் மீது உள்ள பயத்தினால அல்லாஹ் அவங்களை அந்த பாவத்திலிருந்து காப்பாற்றுறான். சொல்கிறாங்க, அல்லாஹ்ட்ட நான் என்ன செய்கிறேன், பாதுகாவல் தேடுகிறேன். இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாயா, நிச்சயமாக என்னுடைய எஜமான் இருக்கிறார். யார் எஜமான்? இந்த இடத்துல ரப்பின்னு சொல்வது யாரை குறிக்குது, அந்த பெண்ணினுடைய கணவர். யூசுப் நபியை போய் சந்தையில் வாங்கிட்டு அவங்கள வளர்க்கத்து வீட்டில் வச்சு வளர்த்தாங்களே அவங்க, அந்த எஜமானை குறித்து சொல்கிறாங்க, என்னுடைய இந்த எஜமானாகப்பட்டவர் என்னை நல்ல முறையில் வைத்திருக்கிறாரு, எனக்கு நல்ல ஒரு இருப்பிடத்தை கொடுத்திருக்கிறாரு என்று சொல்லிவிட்டு, இன்னஹு லா யுஃப்லிஹு ஸாலிமூன், அநியாயம் செய்யக்கூடியவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் என்று என்ன செய்கிறாங்க, யூசுப் நபி சொல்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம்னா, யூசுப் நபிக்கு சிறு வயதில் அவங்களுடைய தந்தை நேசம் அதிகமாக வைத்ததினால அவங்க அந்த சகோதரர்களால் என்ன செய்கிறாங்க, ஏமாற்றப்பட்டு
தூரமாக்கப்பட்டு அப்புறம் வந்து அவங்க வந்து கிணற்றில் எரியப்பட்டு காப்பாற்றப்பட்டு வரப்படுறாங்க. இப்படி ஒரு சோதனை சின்ன வயசுலேயே. அடுத்து வாலிப பருவத்தில் உள்ள சோதனை என்ன? எந்த வீட்டில் வளர்றாங்களோ அந்த வீட்டினுடைய அந்த பெண் என்ன செய்கிறாங்க? யூசுப் நபியோடு தவறாக நடப்பதற்கு முயற்சிக்கிறாங்க. அதுதான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான் 12வது அத்தியாயத்தில் 24வது வசனத்தில், வலக்கத் ஹம்மத் பிஹி வஹம்ம பிஹா லௌலா அன் ரஆ புர்ஹான ரப்பி கதாலிக லினஸ்ரிஃப் அன்ஹு ஸூஅ வல் ஃபஹ்ஷா இன்னஹு மின் இபாதினல் முஹ்லஸீன். அல்லாஹ் சொல்கிறான், அந்த பெண்மணி என்ன செய்தாங்க? அந்த தவறை செய்கிறதுக்கு யூசுப் நபியை நாடுனாங்க. வஹம்ம பிஹா, யூசுப் நபியும் அந்த பெண்ணை நாடி இருப்பாங்க. ஏன்? அல்லாஹ் அவனுடைய அந்த தெளிவான சான்றை அவங்க பார்க்கலன்னா அவங்களும் நாடி இருப்பாங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறோம். அப்போ அல்லாஹ் தஆலா மனசுலேயே அந்த எண்ணத்தை கொண்டு வரல. அந்த பெண்மணிக்கு அந்த தவறான எண்ணம் மனசில் இருந்துச்சு, யூசுப் நபிக்கு அந்த தவறான எண்ணம் கூட மனசில் வரல. ஏன்? அல்லாஹ் அவங்களுக்கு என்ன செய்தான்? அந்த தெளிவான சான்று அத்தாட்சி அவங்களுக்கு காட்டியிருந்தான். ஆகவே அதுலேருந்து அவங்க என்ன செய்தாங்க? விலகிட்டாங்க. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், இவ்வாறே நாம் பாவங்களை விட்டும் மானக்கேடான விஷயங்களை விட்டும் அவரை திருப்பி விட்டோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இன்னஹு மின் இபாதினல் முஹ்லஸீன், இவ்வாறே இஹ்லாஸுடைய நம்முடைய அடியார்களுக்கு நாம் செய்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறோம். அப்போ யூசுப் நபி இந்த இடத்துல பாவங்கள் செய்வதற்கான எல்லா வாய்ப்பும் இருந்தும் கூட அந்த பாவத்தை செய்யலாம். மேலும் எந்த அளவுக்கு அவங்க தூய்மையானவங்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் உள்ளம் ரீதியாக கூட அந்த தவறை அவங்க மனசில் நினைக்கல. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய அந்த சான்று அவங்க பார்த்ததுனால என்ன, அவங்களுடைய உள்ளத்தில் கூட அந்த தவறான எண்ணம் வரவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். நாம் அவங்கள நினைக்கிறோம் அந்த பாவத்திலிருந்து அந்த மானக்கேடான விஷயத்திலிருந்து அவங்களை அப்புறப்படுத்தி விட்டோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆகவே இப்படி நம்முடைய இஹ்லாஸான நல்லடியார்களை நாம் இவ்வாறு செய்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆகதான் பாருங்கள், இஸ்லாமிய மார்க்கத்தில் இது மாதிரி ஒரு மனிதர் பாவம் செய்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் கிடைத்தும் அந்த மனித பாவத்தை விட்டு விலகிறான்னா மிகப்பெரிய ஒரு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அந்த மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய ஒரு நற்பேர், அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து. இதை நம்ம இன்னொரு ஹதீஸில் கூட பார்க்கலாம். புகாரி முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ். 3 நபர்கள் ஒரு குகையில் தஞ்சம் அடைகிறாங்க. அப்போது அந்த பெரிய பாறை வந்து என்ன செய்யுது? உருண்டு வந்து அவங்களுடைய பாதையை அடைத்து விடுகிறது. இப்போ அவங்க வெளியேற பார்க்குறாங்க, அந்த பாறையை நகட்ட பார்க்குறாங்க, முடியல, 3 பேரால் முடியல. அப்போ அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க செய்த நன்மை எடுத்து சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ், இந்த நன்மையை நான் உனக்காக செஞ்சேன், இந்த ஆபத்தில் என்னை காப்பாற்று என்று பிரார்த்தனை செய்கிறாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்ம அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை பெறுவதற்கான வழிகளில் ஒரு வழி என்ன நமக்கு தெரியும். நாம் அல்லாஹ்வுக்குன்னு செஞ்ச சில அமல்கள் இருக்கும், சில நல்ல காரியங்கள் இருக்கும், நம்ம கொண்ட ஈமான் கூட சொல்லலாம், நம்ம வைத்திருக்கக்கூடிய தௌஹீத் கூட எடுத்து சொல்லலாம். இதெல்லாம் எடுத்து சொல்லி அல்லாஹ்ட்ட என்ன செய்யலாம்? நம்ம அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை பெறலாம், துவாவை கேட்கலாம். ஒருவர் சாதாரணமாக அல்லாஹ்ட்ட துவா கேட்குறதுக்கும் இன்னொருத்தவர் தன்னுடைய நன்மையான காரியத்தை செய்ததை சொல்லி காட்டி, அல்லாஹ் இந்த நல்ல காரியத்தை உனக்காக செஞ்சேன், எனக்கு இந்த ஆபத்து நீ அப்புறப்படுத்து, என்னை நீ காப்பாற்று, எனக்கு நன்மையை நாடு, எனக்கு வந்து நிம்மதியத்தா என்று பிரார்த்தனை செய்யலாம். இப்படி செய்யும் போது சாதாரணமாக அல்லாஹ் நன்மையத்தா, நிம்மதியத்தா, கஷ்டத்தை நீக்கு என்று கேட்பதை காட்டிலும் நாம் செய்யக்கூடிய நன்மைகளை சொல்லி காட்டி அல்லாஹ்ட்ட கேட்டால் நெருக்கத்தை நம்மளால் பெற முடியும். நம்ம துவா அல்லாஹ்ட்ட ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் பாருங்கள், இங்கே கூட பார்த்தீங்கன்னா அந்த 3 பேரில் ஒருத்தர் சொல்கிறார், அல்லாஹ் என்னுடைய சாச்சா மகள், அவங்கள நான் திருமணம் செய்யாமல் தவறாக நடப்பதற்கு முயற்சி செஞ்சு கொண்டிருந்தேன், அவங்க அதற்கு இணங்கலை. ஒரு காலகட்டம் என்ன ஆகுதுன்னு சொன்னால், ஒரு சூழலில் பஞ்சம் ஏற்படுது. அப்போ அவங்க இடத்துல என்ன செய்கிறாங்க? சில தங்க காசுகளை கடனாக கேட்குறாங்க. அப்போ நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இந்த காசை வந்து நீங்கள் என்ன செஞ்சு வச்சுக்கிடுங்க, ஆனால் என்னோட தவறாக நடக்கணும் என்கிற மாதிரி நான் சொல்கிறேன். அப்போ அவங்களும் வேறு வழி இல்லாதனால என்ன செய்கிறாங்க? அதற்கு உடன்படுறாங்க. எப்போது அந்த தவறை செய்வதற்காக நான் அவங்க இடத்துல போனேனோ அப்போது அந்த பெண்மணி சொன்னாங்க, இத்தகில்லா, அல்லாஹ்வுக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. அல்லாஹ், நான் அந்த பாவத்தை செய்யாமல் விட்டு விலகி வந்து விட்டேன் என்று சொல்லி அந்த மனிதர் சொல்கிறாரு. அந்த கல் கொஞ்சம் நவுண்டுது. இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்க செஞ்ச நன்மையை சொல்லி காட்டி என்ன பண்ணுறாங்க? அல்லாஹ்ட்ட உதவி தேடினாங்க, நெருக்கத்தை பெற்றாங்க அப்படின்றத பார்க்கணும். ஆகவே அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் என்ன செய்வான்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழே 7 விதமான மக்களுக்கு வந்து அல்லாஹ் தஆலா நிழல் தருவான். யௌமலா தில்ல இல்லா தில்ல, அதாவது அன்று அந்த மறுமை நாளில் எந்த ஒரு நிழலும் இல்லாத நிலையில் அல்லாஹ் என்ன செய்வான்? அர்ஷனுடைய நிழல் அந்த மக்களுக்கு கொடுப்பான். 7 விதமான மக்களுக்கு. அவங்க யார்? அதில் ஒரு மனிதன், ஒரு பெண்,
அவங்கள தவறான காரியத்தின் பக்கம் அழைத்திருக்கும் போது அல்லாஹ்விற்கு அஞ்சி அந்த மனிதன் விலகி போறான்னு சொன்னால் அப்படிப்பட்ட மனிதன் என்ன அதில் இருப்பான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சாசனம் சொன்னாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த இடத்துல யூசுப் நபி ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறாங்க. அந்த தவறுகள் செய்யறதுக்கு முன் வரும்போது என்ன சொன்னாங்க, அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அந்த பாவத்திலிருந்து விலகி இருந்தாங்க அப்படின்றத பார்க்கணும். அடுத்து வாங்க, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அடுத்து என்ன பண்ணுறாங்க, அந்த பெண்மணி யூசுப் நபியை விடலை. 12வது அத்தியாயத்தில் 25வது வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான், வஸ்தபகல் பாப், வாசல் கதவை மூடிட்டாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்க, யூசுப் நபி இந்த தவறை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி வாசல் கதவை நோக்கி என்ன செய்கிறாங்க, விரைந்து வர்றாங்க. அந்த பெண்மணியும் விரைந்து வர்றாங்க. وَقَدَّتْ قَمِيصَهُ مِنْ دُبُرٍ وَأَلْفَ يَا سَيِّدَهَا لَدَى الْبَابِ قَالَتْ مَا جَزَاءُ مَنْ أَرَادَ بِأَهْلِكَ سُوءًا إِلَّا أَنْ يُسْجَنَ أَوْ عَذَابٌ أَلِيمٌ. அந்த பெண்மணி என்ன செய்கிறாங்க, யூசுப் நபியும் வாசல் நோக்கி வர்றாங்க. அந்த பெண்மணியும் தடுப்பதற்காக வேண்டி, கதவை திறந்துடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி தடுப்பதற்காண்டி வர்றாங்க. அப்போது யூசுப் நபியினுடைய ஆடையை பின்பக்கமாக பிடித்தவங்க என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க, கிழியுது அந்த ஆடை. அப்போது அந்த இடத்துல என்ன, அவங்களுடைய அந்த எஜமான, அதாவது அவங்களுடைய கணவரை அந்த இடத்துல பார்க்குறாங்க. உடனே அந்த பெண்மணி பாருங்கள், தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி சொல்கிறாங்க, உங்களுடைய மனைவியோடு இவ்வாறு தவறான எண்ணம் கொள்ளக்கூடிய நபருக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுக்கணும், ஒன்று அவரை சிறைச்சாலையில் அடைக்கணும், அப்படி இல்லைன்னா கடுமையான வேதனையை அவருக்கு அளிக்கணும் என்று என்ன செய்கிறாங்க, யூசுப் நபி மீது பழியை தூக்கி அந்த பெண் போட்டு விடுகின்றார்கள். அப்போ பாருங்கள், அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு உண்மையை உணர்த்துறான். என்ன, யூசுப் நபி சொல்கிறாங்க, قال هي راودتني عن نفسي وشهد شاهد من أهلها إن كان قميصه قد من قبل وصدقت وهو من الكاذبين فصدقت وهو من الكاذبين وإن كان قميصه قد من دبر فكذبت وهو من الصادقين. அடுத்து யூசுப் நபி சொல்கிறாங்க, இல்லை நான் எந்த தவறுமே செய்யலை, அந்த பெண் தான் என்ன செய்கிறாங்க, இப்படி நடந்துக்கிட்டாங்க என்று சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததாக அந்த பெண்ணுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு சாட்சியாளர் வரார், வந்து சொல்கிறார், ஆடை என்பது முன்பகுதியில் கிழிந்திருந்ததுன்னு சொன்னால் அந்த பெண் உண்மையை சொல்கிறாங்க, இந்த யூசுப் நபி வந்து பொய் சொல்கிறாங்க. ஒருவேளை ஆடை என்பது பின்பக்கமாக கிழிந்ததுன்னு சொன்னால் அந்த பெண்மணி பொய் சொல்கிறாங்க, இவர் உண்மையாளர் என்று என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அல்லாஹ் இந்த வசனங்கள்லாம் குர்ஆனில் சொல்லி காட்டுறோம். அடுத்து பாருங்கள், فَلَمَّا رَأَى قَمِيصَهُ قُدَّ مِنْ دُبُرٍ قَالَ إِنَّهُ مِنْ كَيْدِكُنَّ إِنَّ كَيْدَكُنَّ عَظِيمٌ. அடுத்து பாருங்கள், அந்த கமீஸ், அந்த ஆடையை பார்க்குறாங்க. பார்த்தா அது பின்பக்கமாக தான் என்ன கிழிந்திருக்கிறது. அப்போது அவங்க அந்த இடத்துல என்ன, சில அறிவிப்புகள் மூலமாக பார்க்குறோம், அந்த சாட்சியாளர், அந்த பெண் தரப்பில் வந்தாரே ஒரு நபர், அவர் சொல்கிறார், இது வந்து அந்த பெண்ணுடைய சூழ்ச்சி தான், அவங்களுடைய சூழ்ச்சியானது மிக மோசமானதுன்னு நினைக்கிறாங்க சொல்கிறாங்க. இன்னும் சில அறிவிப்புகளில் அந்த பெண்ணினுடைய கணவர், அந்த எஜமான் இருக்கிறாரே, அவரே அப்படி சொன்னதாகவும் வருகிறது. அடுத்து சொல்கிறாங்க, யூசுஃப் ஆரிதன் ஹாதா வஸ்தக்ஃபிர் லிதம்பிக் இன்னகி குன்தி மினல் ஹாத்திஈன். யூசுஃபே, நீங்கள் இந்த விஷயத்தை என்ன செஞ்சிருங்க, விட்டு புறக்கணிச்சிடுங்க என்று அவங்க சொல்கிறாரு அந்த கணவர். அடுத்து அந்த பெண்ணிடத்தில் சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுடைய பாவத்துக்காக வேண்டி பாவ மன்னிப்பை நீங்கள் தேடுங்கள், நீங்கள் தான் தவறு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி அந்த பெண்ணிடத்தில் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அடுத்து இந்த செய்தி என்ன, மக்கள் மத்தியில் பரவும். என்ன, இப்படி அந்த அரசனுடைய மனைவி அல்லது அந்த அமைச்சருடைய மனைவி இப்படி தப்பாக நடந்து கொண்டாள் என்று சொல்லி ஒரு பிரச்சனை என்ன செய்யுது, மக்கள் மத்தியில் பரவுது. இப்போ அல்லாஹ் அதையும் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். 12வது அத்தியாயத்தில் 30வது வசனத்தில் 31வது வசனத்திலையும், وقال نسبة في المدينة امرأة العزيز تراود فتاها عن نفسه قد شغفها حبا إنا لنراها في ضلال مبين. அடுத்து பெண்கள்லாம் பேசிக்கிறாங்க அந்த எகிப்து நகரத்தில். என்ன பேசிக்கிறாங்கன்னு சொன்னால், இவ்வாறு அந்த அமைச்சருடைய அல்லது அரசனுடைய மனைவி வந்து என்ன செஞ்சிட்டாங்க, இப்படி அவங்கள்ட்ட வளர்ந்த அந்த நபரோடு தவறாக அவர் அடைவதற்கு வந்து முயற்சி பண்ணியிருக்கிறாங்க என்ற மாதிரி என்ன செய்கிறாங்க, தெளிவாக அந்த பெண் வந்து வழிகேட்டில் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. ஃபலம்மா சமியாத் பி மக்ரிஹின்னா, எப்போது அந்த பெண் இவ்வாறு பெண்கள் பேசக்கூடிய அந்த விஷயத்தை அவங்க செவிமடுக்கிறாங்களோ, அர்சலத் இலைஹின்ன, அந்த பெண்களை எல்லாம் அழைக்கிறாங்க. அழைத்து வஅதத் லஹுன்ன முத்தகன் வஆதத் குல்ல வாஹிதத்தின் மின்ஹுன்ன சிக்கீனா وقالت اخرج عليهن فلما رأينه أكبرناه وقطعنا أيديهن وقلنا حاشا لله ما هذا بشر إن هذا إلا ملك كريم. அடுத்ததா அந்த பெண் என்ன செய்கிறாங்க, அந்த பெண்களை எல்லாம் அழைக்கிறாங்க. யாரெல்லாம் அவங்கள பற்றி தப்பாக பேசுகிறாங்களோ அந்த பெண்கள்லாம் அழைக்கிறாங்க, வாங்க எல்லாரும் வாங்க. அவங்க வீட்டில் ஒரு இடத்துல அவங்கள எல்லாரும் உட்கார வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ஒவ்வொருத்தவங்களுடைய கையிலையும் ஒரு கத்தியையும் பழத்தையும் கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு
யூசுப் நபி கிட்ட சொல்கிறாங்க, யூசுப் நபியே அந்த பெண்கள் முன்னாடி நீங்கள் நடந்து போங்கன்றாங்க. இப்போ யூசுப் நபி என்ன செய்கிறாங்க, அவங்க முன்னாடி போகிறாங்க. போன உடனே அந்த பெண்கள் என்ன சொல்கிறாங்க, இவர் ரொம்ப மேன்மை பொருந்தியவராக இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு அவர்களை அறியாமலே தங்களுடைய அந்த கைகளை என்ன செய்கிறாங்க, அவங்க நறுக்கி கொள்கிறாங்க, வெட்டி கொள்கிறாங்க. வெட்டி கொண்டதுக்கப்புறம் சொல்கிறாங்க, இவர் மனிதர் தானா, இவர் என்ன மலக்காக தெரிகிறார், கண்ணிமிக்க மலக்கு போன்று தெரிகிறார் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, தன்னுடைய கைகளை விரலை வெட்டியது கூட தெரியாமல் அவங்களுடைய அழகை பார்த்து என்ன செய்கிறாங்க அந்த பெண்கள்லாம் இப்படி சொல்கிறாங்க. அப்போது இந்த சம்பவத்தை நமக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னால், ஒரு மனிதன் அழகில் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் தஆலா யூசுப் நபியை மிக அழகாக தான் படைச்சிருந்தான். அப்போ அழகில் மனிதன் என்னவாக இருக்கிறான், ஒன்று மலக்குகளை விட குறைவாக இருக்கிறான். மனிதன் அழகுன்னு தோற்றத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா மலக்குகளை விட குறைவாக இருக்கிறான். மனிதன் அவன் அலங்கோலமாக இருக்கிறான், அவன் விகாரமாக இருக்கிறான்னு சொன்னால் ஷைத்தானோட கம்மியாக இருக்கிறான். ஷைத்தான் அவனோட மிக விகாரமானவன். அப்போ அழகில் மலக்குகளுக்கு கீழே தான் மனிதன் இருக்கிறான். அதே மாதிரி அருவருப்பான தோற்றத்தில் மனிதனை விட ஷைத்தான்கள் என்ன மிக அருவருப்பானவையாக இருக்கின்றன என்பதையும் நம்ம என்ன செய்கிறோம், இந்த சம்பவத்திலேருந்து பார்க்குறோம். அப்போது இந்த சம்பவத்திலேருந்து என்ன விளங்குதுன்னு சொன்னால், யூசுப் நபியை அந்த பெண் என்ன செய்கிறாங்க, மற்ற பெண்கள்கிட்டையும் சொல்கிறாங்க, நான் இப்படி செய்கிறதுக்கு காரணம் என்ன, உங்கள்கிட்ட நடந்த தவறு என்ன நடந்ததோ அதே தவறு தான் எனக்கும் நடந்தது என்று என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இறுதியாக யூசுப் நபி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இப்படிப்பட்ட தீங்களையும் இப்படிப்பட்ட ஃபித்னாவான நிலைகளில் இருப்பதை விட்டு அவங்க அல்லாஹ்ட்ட சொல்கிறாங்க, கால ரப்பி சிஜ்னு அஹப்பு இலை மிம்மா யதுஊனனி இலை வ இல்லா தஸ்ரிஃப் அன்னி கைதஹுன்ன அஸ்பு இலைஹின்ன வ அகும் மினல் ஜாஹிலீன். அடுத்து சொல்கிறாங்க வ அகுன மினல் ஜாஹிலீன். யூசுப் நபி சொல்கிறாங்க, எங்கள் ரட்சகனே, எனக்கு இவர்கள் எதை நோக்கி அழைக்கின்றார்களோ அதை விட சிறைச்சாலையே எனக்கு விருப்பமானதாக இருக்கிறது. அப்போ பாருங்கள், ஒரு உண்மையான அல்லாஹ்வுடைய அடியார்கள் நல்ல மக்கள் எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்கன்னு சொன்னால், குழப்பமான காலகட்டம் ஃபித்னாவான விஷயங்களை விட்டு அவங்க விலகிறதுக்கு என்ன செய்வாங்க, முயற்சிப்பாங்க. அப்படி விலகும் போது அவங்களுக்கு வரக்கூடிய அந்த விஷயங்கள், அவங்களை எதிர்நோக்கக்கூடிய விஷயங்கள் மிக சிரமமானதாக இருந்தாலும் என்ன செய்வாங்க, அல்லாஹ்வுக்காண்டி அதை பொறுத்து கொள்வோம். அதைத்தான் நம்ம முன்னாடியும் பார்த்தோம். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நபிமார்களில் அல்லாஹ் தஆலா மனிதர்லேயே அதிகமாக யாரை சோதிக்கிறான், அம்பியாக்களை தான், பிறகு அவங்கள போன்றவங்க. இப்போ இது எவ்வளோ பெரிய சோதனை. ஒரு மனிதன் நிம்மதியாக அரசவையில் ஒரு வீட்டில் வாழ்கிறான், இந்த நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தால் நம்ம நிம்மதியாக வாழ முடியாது, இப்படிப்பட்ட பெண்களுடைய சூழ்ச்சி நடந்துக்கிட்டே இருக்குது, நம்ம என்ன செய்வோம், இங்கேருந்து சிறைச்சாலையே எனக்கு விருப்பமானதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ ஒரு மனிதன் குழப்பமான காலகட்டத்தை தன்னை என்ன செய்துக்கணும், காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அதே குழப்பத்தில் ஒரு மனிதன் இருந்து கொண்டே இருந்தாலும் சொன்னால், ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் ஷைத்தான் அவன் அந்த குழப்பத்தில் என்ன செய்திடறான், வீழ்த்திடுறான். அடுத்து பாருங்க, ஃபஸ்தஜாப லஹு ரப்புஹு ஃபஸரஃப அன்ஹு கைதஹுன்ன இன்னஹு வஸ்ஸமீஉல் அலீம். அல்லாஹ் யூசுப் நபியை துஆவை ஏற்றுக்கொண்டான். அந்த பெண்களுடைய தீங்கை விட்டு அல்லாஹ் அவங்கள திருப்பி விட்டான். நிச்சயமாக அல்லாஹ் செவியா இருக்கின்றவன், அனைத்தையும் அறிந்தவன் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அடுத்து பாருங்க, யூசுப் நபி சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. ஒரு நபி சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. சிறைச்சாலை வாழ்க்கை என்பது என்ன, நம்ம நினச்ச மாதிரிலாம் இருக்க முடியாது, இக்கட்டான ஒரு நிலை. அப்படி இருந்தால் அதை என்ன செய்தாங்க, அவங்க விரும்பினாங்க. அடுத்து பாருங்க, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அதே 12வது அத்தியாயத்தில் 36வது வசனத்திலையும் 37வது வசனத்திலையும் வதகல மஅஹு ஸிஜ்ன ஃபதயான். யூசுப் நபியோடு அந்த ஜெயிலில், அந்த சிறைச்சாலையில் 2 வாலிபர்களும் வர்றாங்க. கால அஹதுஹுமா, அவங்கள ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இன்னி அரானி அஸிரு ஹம்ரா. அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, நான் திராட்சை பழங்களை பிழிந்து மது புகட்டுவது போன்று நான் கனவு கண்டேன். வகால ஆஹர் இன்னி அரானி அஹ்மில் ஃபௌக ரஸி ஹுப்த தஅகுலு த்வைரு மின்ஹு நப்பிஅனா பிதஅவீலிஹி இன்னா நராக மினல் முஹ்சினீன். அடுத்து ஒருத்தர் சொல்கிறாரு, நான் திராட்சை பழங்களை புளிகிற மாதிரி மது தயாரிக்கிற மாதிரி கனவு கண்டேன், புகட்டுற மாதிரி. 2வது ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, எனக்கு என்ன கனவு காட்டப்பட்டுச்சுன்னு சொன்னால், நான் என்னுடைய தலை மீது ஒரு கூடையை சுமந்துக்கிட்டு போகிறேன். அது என்ன, அதில் ரொட்டி துண்டுகள் இருக்குது, அதை பறவைகள் கொத்து திங்கின்றன. அப்போது இது என்ன, இதனுடைய விளக்கம் என்று என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. ஏன்னா நாங்கள் உங்களை நன்மை செய்யக்கூடியவங்களாக பார்க்குறோம், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது இங்கே நமக்கு என்ன ஒரு விஷயம் விளங்குதுன்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே சொன்னோம், அல்லாஹ் தஆலா யூசுப் நபிக்கு கனவுனுடைய விளக்கத்தை கொடுத்துருந்தோம். கனவு என்பது வஹீனுடைய அம்சங்களில் ஒன்றாக இருக்குது. நபிமார்கள் காணக்கூடிய கனவு வஹியாக இருப்பது போல அல்லாஹ் சில நல்லடியார்களுக்கு என்ன செய்யலாம், சில விஷயங்களை கனவின் மூலமாக காட்டுவான். அதைத்தான் ரசூலா சொல்கிறாங்க, கனவு என்பது 3 வகைப்படும். ஒன்று என்ன,
அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சில விஷயங்கள் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு எடுத்து சொல்லுவான். சில நேரத்தில் நம்ம கனவுல காணுவோம் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் முன்கூட்டியே நமக்கு அறிவித்து கொடுப்பான். இது ஒரு வகை. கனவுல ரெண்டாவது வகை என்ன? ஷைத்தான் நம்மை பயமுறுத்துவதற்காக வேண்டி சில ஆபத்தான, சில பாவமான, சில என்ன செய்வான், சில அபாயமான விஷயங்களை கனவுல காட்டுவோம். இது மாதிரி ஒருத்தர் ஏற்பட்டால் இடது பக்கம் 3 முறை துப்பிக்கொள்ளட்டும், அந்த அத்தியாயங்களை ஓதிக்கொள்ளட்டும், மோகத்தின் அத்தியாயங்களை ஓதிக்கொள்ளட்டும். அவர் இடது பக்கமாக இருந்தால் வலது பக்கம் படுத்துக்கிட்டோம், வலது பக்கமாக இருந்தால் இடது பக்கம் படுத்துக்கொள்ளட்டும், அவருக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படாதுன்னு சொன்னார். அடுத்து கனவுல 3வது வகை என்ன? ஒரு மனிதன் தூங்க போகும்போது சில விஷயங்களை யோசித்து கொண்டே படுப்பான், அது அப்படியே கனவுல வரும். இது என்ன? இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்படி தான் என்ன கனவு, இந்த மாதிரி 3 விதமாக இருக்குது. அப்போது யூசுப் நபிகிட்ட அந்த கனவனுடைய விளக்கத்தை அவங்க கேட்குறாங்க. கனவுக்கு விளக்கம் இருக்குது கேட்குறாங்க. அப்போது யூசுப் நபி சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கான அந்த உணவு வர்றதுக்கு முன்னாடி அல்லாஹ் எனக்கு கொடுத்துருந்த அந்த இல்மு நான் என்ன செய்வேன், உங்களுக்கு அதை நான் அறிவித்து தருவேன் என்று சொல்லி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு முதல்ல அவங்ககிட்ட என்ன சொல்கிறாங்க, ஒரு விஷயத்தை அவங்க கேட்குறாங்க, என்ன கணவனுடைய விளக்கம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் அந்த மக்கள்கிட்ட யூசுப் நபி என்ன சொல்கிறாங்க, கணவனுடைய விளக்கம் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், அதை நீங்கள் கேளுங்க. என்ன விஷயம் சொல்கிறாங்க? இன்னி தரப்பு மில்லத்த கோமி லா யுமினூன பில்லாஹி வஹும் பில் ஆখিরাতি காஃபிரூன். நிச்சயமாக என்னுடைய சமூகத்தை எப்படி நான் விட்டுருக்கேன்னு சொன்னால், அவர்கள் அல்லாஹ் மீது ஈமான் கொள்ளாதவர்களாகவும் மறுமையை நிராகரிக்கக்கூடியவங்களாகவும் இருக்கிறாங்க. ஒரு மனிதனுடைய சிந்தனை, ஒரு மனிதனுடைய அழைப்பு, ஒரு மனிதனுடைய கவலை முதல்ல இதுதான் இருக்கும். என்ன? மக்களை இஸ்லாத்தை நோக்கி அழைக்கணும், மக்களை மறுமையை நோக்கி அழைக்கணும், மக்கள்கிட்ட இந்த மார்க்கத்தை எடுத்து வைக்கணும். அடுத்து பாருங்க, வத்தபஅது மில்லத ஆபாஇ இப்ராஹீம வ இஸ்ஹாக வ யாக்கூப் மா கான லனா அன் நுஷ்ரிக பில்லாஹி மின் ஷை ذلك من فضل الله علينا وعلى الناس ولكن اكثر الناس لا يشكرون. அடுத்து சொல்றாங்க, நிச்சயமாக நான் என்னுடைய தந்தைமார்களாகிய இப்ராஹிம், இஸ்ஹாக், யாக்கூப் ஆகியோருடைய அந்த மார்க்கத்தை நான் என்ன செய்கிறேன், பின்பற்றுறேன். அப்போ இப்ராஹிம் நபியுடைய மார்க்கமாக இருக்கட்டும், யாக்கூப் நபியுடைய மார்க்கமாக இருக்கட்டும், எல்லாமே என்ன இஸ்லாம் தான். அதில் ஷிர்கே கிடையாது, அல்லாஹ் மட்டும் தான் வணங்கணும். ஆக நாங்கள் யாருமே என்ன செய்ய மாட்டோம், அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையும் இணையாக்க மாட்டோம். இதுவே அல்லாஹ் எங்கள் மீது செய்த அருளாகும், மனிதன் மீது செய்த அருளாகும். ஆனாலும் அதிகமான மக்கள் நன்றி செலுத்தாதவர்களாக இருக்கிறார்கள் என்று என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. இப்போ அவங்க கேட்டது கனவனுடைய விளக்கம், கனவுக்கு விளக்கம் சொல்லுங்கள். யூசுப் நபி எதுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க, அவர்களுக்கு முதல்ல எடுத்து மார்க்கத்தை எடுத்து வைக்கிறாங்க. இதைத்தான் நம்ம சொல்லணும். நம்மளை சுற்றி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நம்முடைய குடும்பத்தார்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய அண்டை வீட்டார்கள், நம்முடைய நண்பர்கள், எவ்வளோ பேர் இருக்கிறோம். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், அவங்களாம் மார்க்கத்தை எடுத்து வைக்கிறது இல்லை. யூசுப் நபியுடைய வரலாறு நம்ம படிப்பனையாக பார்க்குறோம். ஒரு மனிதனுக்கு முதல்ல எத்தி வைக்கிறது இதுதான். அடுத்து பாருங்கள், யா சாஹிபை சிஜ்னி அர்பாப் முத்தஃபர்ரிகூன கைரும் மில்லாஹுல் வாஹிதுல் கஹ்ஹார் சொல்கிறாங்க. அதாவது சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய என்னுடைய தோழர்களே, நீங்கள் பல தெய்வம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவை சிறந்தவையா அல்லது அனைத்தையும் அடக்கி ஆளக்கூடிய அந்த ஒரு இறைவன் அல்லாஹ் இருக்கிறானே அவன் சிறந்தவனா? மா தஅபுதூன மின் தூனி இல்லா அஸ்மாஅன் சம்மைதுமூஹா அன்தும் வ ஆபாஉக்கும் மா அன்ஸலல்லாஹு பிஹா மின் சுல்தான் இல் ஹுக்மு இல்லா லில்லாஹ். அடுத்து சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் அல்லாஹ்வை விட்டுட்டு யாரையெல்லாம் வணங்குறீங்களோ அவை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்களாக அந்த பெயரை சூட்டி கொண்டீங்க. இதற்கு அல்லாஹ் எந்த ஒரு சான்றையும் ஆதாரத்தையும் இறக்கலை. கட்டளை அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது என்று என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. தொடர்ந்து சொல்கிறாங்க, தாலி கதீனுல் கையும், இதுதான் நிலையான மாக்கும் வலாக்கின் அக்ஸர் நாஸ் லா யஅலமூன், ஆனால் அதிகமான மக்கள் அதை அறியாதவர்களாக இருக்கிறாங்க. அப்போ பாருங்கள், யூசுப் நபி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாங்க. என்ன விஷயம்? அல்லாஹ் ஒருவனை வணங்குற பார்த்தீங்களா, இதுதான் ஆதாரமானது, இதுதான் வேதம் இறங்கியிருக்குது, இதுதான் தெளிவான சான்று, இதுக்கு தான் இருக்குது. அல்லாஹ்வை விட்டுட்டு பல தெய்வங்களை நீங்கள் வணங்குறீங்க, அவற்றுக்கு பெயர்களை சூட்டுறீங்க, இவை எதற்குமே ஆதாரமே இல்லை. அப்போ நல்ல ஒன்று விளங்கிக்கணும், ஷிருக்கு செய்வதற்கு மார்க்கத்தில் ஆதாரமே கிடையாது. மக்கள் ஷிருக்கு செய்கிறாங்களே, இதற்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. மார்க்கம் இதை தடுக்குது. இது மக்களால் சைத்தானுடைய தூண்டுதலால் எழுப்பப்பட்ட ஒரு விஷயம், உருவாக்கப்பட்ட விஷயம். அப்போ ஷிருக்கு என்பதற்கு மார்க்கத்தில் எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. இன்றைக்கி நம்ம போய் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணால் என்ன தௌஹீத்வாதிகள் ஏதோ புதுசாக சொல்கிறாங்க, நாங்கள்லாம் காலங்காலமாக தர்கா அவுலியா மகான்கள் இருக்கிறோம், இது நம்ம புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அல்லாஹ் குர்ஆன்லே சொல்கிறான், அல்லாஹ்வை தவிர்த்து இவங்க யாரை வணங்குறாங்களோ அவை அனைத்தும் இவர்களாக சூட்டி கொண்ட பெயர்கள். அந்த அவுலியா, இந்த அவுலியா, அந்த மகான், இந்த மகான், இதெல்லாம் இவங்களாக சூட்டி கொண்ட பெயர். இதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது, எந்த ஒரு அட்டாச்சியும் கிடையாது, எந்த ஒரு சான்றும் கிடையாது. அப்போது இதுதான் நிலையான மார்க்கம். ஆனால் அதிகமான மக்கள்
அறியாதவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, அந்த மக்களுக்கு முதல்ல தௌஹீது கொள்கையை எடுத்து சொல்கிறாங்க, ஷிர்க்லேருந்து விலகுங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து அவங்களுடைய கணவனுடைய விளக்கத்தை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, யா சாஹிபை சிஜ்னி அம்மா அஹதுகுமா ஃபயஸ்கி ரப்பஹு ஹம்ரா. அடுத்து சொல்கிறாங்க, சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய தோழர்களே, உங்களில் ஒருவர் அந்த திராட்சை பழங்களை பிரிகிற மாதிரி கனவு கண்டார் பார்த்தீங்களா, அவர் என்ன செய்வார் சொன்னால் தன்னுடைய எஜமானுக்கு, தன்னுடைய அரசருக்கு அவர் என்ன செய்வார், மதுவை புகட்டுவார். அம்மல் ஆஹர், ரெண்டாவது உள்ளவர் என்ன செய்வார் சொன்னால் யுஸ்லபு ஃபதஅகுலு த்வைரு மின் ரஅஸிஹி குதியல் அம்ரு அல்லதி ஃபீஹி தஸ்தஃபியான். அடுத்து சொல்கிறாங்க, ரெண்டாவது ஒருத்தர் அவருடைய தலையில் ஒரு கூடையை இருந்து சுமந்துட்டு போகிறாரு, அதில் ரொட்டி இருந்துச்சு, அதை பறவைகள் வந்து கொத்துச்சு பார்த்தீங்களா, இவருக்கு என்ன நிலை ஏற்படும் சொன்னால் இவர் கழுகில் ஏற்றப்படுவார். அதான் என்ன அர்த்தம், அவர் சிலுவை மாதிரி இதில் ஏற்றப்பட்டு அவர் கொல்லப்படுவார். கொல்லப்பட்டதுக்கப்புறம் அவருடைய தலையை என்ன செய்யும், பறவைகள் வந்து கொத்தி தின்னும். இதுதான் நீங்கள் கேட்ட அந்த கனவிற்கான விளக்கம் என்று என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போது கனவுகளுக்கு விளக்கம் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். கனவுக்கு விளக்கமே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம். இல்லை, கனவுகளுக்கு விளக்கம் இருக்கிறது. அதை அறிந்தவங்க என்ன செய்வாங்க, அதற்கான விளக்கங்களை தெரியப்படுத்துவாங்க. யூசுப் நபிக்கு அல்லாஹ் அந்த ஞானத்தை அந்த கல்வியையும் கொடுத்துருந்தான். அதை வைத்து என்ன செய்தாங்க, அவங்க சொன்னாங்க, அவங்க சொன்ன மாதிரியே என்ன செஞ்சிச்சு, இந்த தகவல் நடந்தது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இதனுடைய தொடர்ச்சி இன்ஷா அல்லாஹ் நாளை தினத்தில் பார்ப்போம். எந்த விஷயத்தை சொன்னமோ அது சரியான முறையில் புரிவதற்கெல்லாம் நம்ம அனைவருக்கும் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.